சுவாமியே சரணமையப்பா. கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு அதி அற்புதமான முறையிலே சபரிமலை ஐயப்ப விரதத்தை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த கடவுள் டிவிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஐயன் ஐயப்பன் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம். அச்சங்கோவில் அரசனாக, ஆரியங்கா ஐயனாக, குளத்துப்புழை பாலனாக, பந்தளத்து பாலனாக, இப்படி எத்தனையோ வழிகளிலே நமக்கெல்லாம் அருள் புரிந்து இறுதியாக தன்னுடைய அவதார நோக்கமெல்லாம் முடிந்து சபரிமலையிலே மணிகண்டனாக ஐயப்பனாக அமர்ந்து 18 படி ஏறி வருகின்ற சாமிமார்களுக்கெல்லாம் அவர்களுடைய குலம் காக்கும் தெய்வமாக நான் இருப்பேன். நம்முடைய குலம் காக்கும் தெய்வம் ஐயன் ஐயப்பன். எவன் ஒருவன் அவருக்கு குலதெய்வம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் சபரிமலைக்கு மாலையிட்டு புனிதமான அந்த நெய்யை சுமந்து கொண்டு 18 படி ஏறுகின்ற ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய குலம் காக்கின்ற தெய்வமாக ஐயன் ஐயப்பன் இருக்கின்றார். இந்த கலியுகத்திலே நமக்கெல்லாம் ஒரு கற்பக விருட்சமாக வேண்டுவனவற்றை தருகின்ற தெய்வமாக ஐயன் ஐயப்பன் வீற்றிருக்கின்றார். அதனால்தான் கோடி கோடியான ஜனங்கள் ஐயன் ஐயப்பனை நாடி நாடி வருகின்றார். கோடி கோடி ஜனங்கள் நாடி வரும் தெய்வமே ஐயப்பா, புனிதமான நெய் அபிஷேகம் ஏற்க வேண்டும் ஐயப்பா, புனிதமான நெய் அபிஷேகம் ஏற்க வேண்டும் ஐயப்பா, ஐயப்பா ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா, ஐயப்பா ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. இப்படி ஐயப்பன் பாடல்களாலே மகிழ்கின்ற தெய்வம். தன்னை பாடுவதற்கும் மிக அழகாக ஆட்களை தேர்ந்தெடுத்தார் ஐயன் ஐயப்பன். நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை தொடங்கி இன்றைக்கு இயேசுதாஸ் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார். பல்லாயிரக்கணக்கான பாடல்களை எல்லாம் பாடி ஐயப்ப மலைக்கே ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்து ஐயப்பனை பலருடைய மனங்களிலே குடியிருக்க வைத்த அமரர் வீரமணி சுவாமி அவர்கள் பள்ளிக்கட்டு, பகவான் சரணம் என எத்தனையோ அருமையான பாடல்களை எல்லாம் நமக்கு தந்தார். இப்படிப்பட்ட குருமார்களை எல்லாம் அனுதினம் நினைக்க வேண்டும். ஐயப்ப வழிபாடு என்பதற்கே மூல காரணமாக, முக்கிய காரணமாக இருப்பது அதில் இருக்கின்ற குரு வழிபாடு தான். குருவை ஒருவன் நிந்தித்தால் அவனுக்கு தெய்வத்தாலும் விமோசனம் கொடுக்க முடியாது. புரந்தரதாசர் மிக அழகாக சொல்கின்றார், கண்ணா மாதவா, குருவை நான் நிந்தித்து விட்டேன், எனக்கு வழி உண்டா என ஒருவன் கேட்கின்றானா. அதற்கு கண்ணன் சொல்கின்றாராம், என்னை நிந்தித்தாலும் பரவாயில்லை, இறைவனை நிந்தித்தால் கூட அவனுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் குருவை எவன் ஒருவன் நிந்திக்கின்றானோ அவனுக்கு இறைவனாலும் மன்னிப்பு அருள முடியாது என சொல்கின்றாராம். இப்படி ஒரு பாடல் புரந்தரதாசர் பாடியிருக்கின்றார். ஆகவே குரு வழிபாடு என்பதுதான் நம்முடைய சபரிமலை பயணத்திலே மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது, ஒரு ஆத்ம லயமாக இருக்கின்றது. குருவை எவன் ஒருவன் பணிகின்றானோ அவனுக்கு மேன்மைகள் தேடி வரும். எல்லா தெய்வங்களுடைய கருணையும் அவனுக்கு இருக்கும், அவனுடைய குடும்பத்துக்கு இருக்கும். இப்படிப்பட்ட ஒப்பற்ற தத்துவத்தை, ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற ஐயப்ப விரதம். எல்லோரும் ஒன்று, நீயும் ஒன்று, நானும் ஒன்று, தத்துவமசி. ஐயப்பன் நமக்கு சொல்வது இதுதான். கடவுள் உன்னிலேயும் இருக்கின்றார், என்னிலேயும் இருக்கின்றார். நீயும் கடவுள், நானும் கடவுள். மற்ற எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, ஐயப்பனுடைய மலைக்கு மாலை இடுகின்ற சாமிமார்களை நாம் சாமி என அழைக்கின்றோம். அதற்கு காரணம் இதுதான், தத்துவமசி, நீயும் நானும் ஒன்று. இந்த 41 நாட்கள் கடும் விரதம் இருந்து ஐயப்பனை மனதிலே நினைத்து சதா சர்வகாலமும் ஐயப்பனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு அனவரதமும் அவனுடைய நினைவிலேயே வாழ்கின்ற அடியார்களுக்கு ஐயப்பன் நேரடியாக காட்சி தருவார். நம்பியார் குருசுவாமி பலமுறை ஐயப்பனை பார்த்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அதேபோல் கம்பங்குடி குருசுவாமி
அவருக்கு ஐயப்பன் காட்சி தந்திருக்கின்றார். இப்படி எத்தனையோ குருமார்களுக்கு நிதர்சனமாக நான் இருக்கின்றேன் உன்னோடு என ஐயப்பன் திருக்காட்சி தந்திருக்கின்றார். இன்னொன்றும் சொல்வார்கள், ஒவ்வொரு ஆண்டும் இந்த சபரிமலை பயணமெல்லாம் அந்த மண்டல காலம் முடிந்து ஐயப்பனிடம் திருவுளச்சீட்டு போட்டு பார்ப்பார்களாம், இந்த வருடம் எத்தனை பேர் வந்தார்கள் என. அதுதான் சொல்வேன், நான் போடுவது மலை கணக்கு, ஐயப்பன் போடுவது மனக்கணக்கு. இது நான் சொல்வதல்ல, பெரிய பெரிய குருசாமிமார்கள் சொல்வார்கள். நாம் போடுவது மலை கணக்கு, ஐயப்பன் போடுவது மனக்கணக்கு என்று சொல்வார்கள். அப்படி திருவுளச்சீட்டு போட்டு பார்க்கும்போது ஐயப்பன் சொல்வாராம், இந்த வருடம் 5 பேர் வந்தார்கள், இந்த வருடம் 6 பேர் வந்தார்கள் என ஐயப்பன் சொல்வாராம். இன்னும் லட்சோபலட்ச மக்கள், அனுதினமும் லட்சக்கணக்கிலே மக்கள் கூடுகின்றார்கள். சபரிமலை என்பது கண்ணு கட்டிய தூரம் வரை மனித தலைகளாகவே தெரிகின்றது. அப்படி இருக்கும்போது 4 பேர் வந்தார், 5 பேர் வந்தார் என்று ஐயப்பன் சொல்கின்றார் என்றால் அதனுடைய உண்மையான காரணம் என்ன? ஐயப்பன் என்ன ஒரு விரதத்தை சொன்னாரோ அந்த விரத நியமப்படி செல்பவர்கள் மிக மிக குறைவாக இருக்கின்றோம் என்பதுதான் இதில் இருக்கின்ற வருத்தமான விஷயம். ஆகவே ஐயப்பன் மனம் குளிரும் வண்ணம், ஐயப்பன் நாம் எல்லோரும் குளிரும் வண்ணம் நமக்கு எல்லாவற்றையும் தருகின்றார், அனைத்தையும் தருகின்றார். என்னுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். நான் வாழ்க்கையிலே மிக மிக அடிமட்டத்திலே இருந்தவன். ஆனால் இன்றைக்கு என்னை ஐயப்பன் நன்றாக வைத்திருக்கின்றார். 34 ஆண்டுகளாக அந்த சபரிமலை மண்ணை மிதிக்கின்ற பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றார். இப்படி எத்தனையோ அடியார்களுக்கு வேண்டுவனவற்றையெல்லாம் கொடுக்கின்ற ஐயப்பனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவன் சொன்ன அந்த விரத முறைகளை முறையாக பின்பற்றி விரதம் இருந்து மலைக்கு சென்று வர வேண்டும். அப்படி சென்று வந்தால் இந்த உலகத்திலே அமைதி தவழும். அமைதியான ஒரு வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்கும். காரணம், ஐயப்பன் சத்தியஸ்வரூபன். சத்தியஸ்வரூபனாக சாந்தஸ்வரூபனாக ஐயன் ஐயப்பன் சபரிமலையிலே குடிகொண்டு நமக்கெல்லாம் அருள் புரிகின்றார். அப்படி ஐயப்பனை தரிசிப்பதற்கு உண்மையான விரதத்தோடு மலை கணக்கை எண்ணாமல் நம்முடைய மனக்கணக்கை எண்ணி, இன்றைக்கு நாம் இந்த தவறு செய்தோம், இதை திருத்திக் கொள்வோம், நாளை மீண்டும் அதை செய்ய வேண்டாம் என நம்மை நாமே திருத்தி கொண்டு பதப்படுத்தி கொண்டு வாழ்வதற்கு ஒரு அருமையான மார்க்கம்தான் ஐயன் ஐயப்ப வழிபாடு. அதனை முறையாக செய்வோம், நலமாக வாழ்வோம். ஐயன் ஐயப்பனுடைய அருளாலே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, குருவின் குருவே சரணமையப்பா. நன்றி, வணக்கம்.